டிவிக்கே தான் இருக்கும். டிவிக்கே தான் வரணும் கண்டிப்பாக. ஏன்னா விஜய் பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக விஜய் கண்டிப்பாக வரணும். அவர் நிறையா பிரச்சனை எல்லாமே தான் பிரச்சனை. நமக்கு அவர் வந்தால் தான் சரி பண்ண முடியும். அவங்க ஓடுக்கோ சொல்லலாம் ட்ரைனேஜ் ஃபால்ட்டுக்கு. நல்லவங்க வரணுங்க, அவ்வளோதான். ஆட்சியில் எந்த ஒரு ஊழல் இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் நல்லது. நிறைய இருக்குது. இங்கே கவுன்சிலர் இருக்காங்க, எவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கோம். வரதே கிடையாது. வரான்றாங்க, அவ்வளோதான். திமுக ஆட்சியே ரொம்ப பிடிச்சிது. இந்த ஆட்சியே நல்லா இருக்குது. ஏன்னா இங்கே 1000 ரூபாய் கொடுத்தாரு, பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுக்கிறாரு. அதனால இந்த ஆட்சி வந்தாலே எங்களுக்கு சந்தோஷம். அந்த ரோடுங்க கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். பள்ளமேடு இதே ஆட்சி வந்தால் நல்லா இருக்குமா? செய்கிறது நல்லா செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதுக்கு எம்எல்ஏ இருக்காது, செஞ்சு கொடுத்துருவார். முதல்லேருந்து இப்போ பரவாயில்ல, இது பண்ணிகிட்டு இருக்காங்க. லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் என்ன பஸ்ஸில் ஏறினா தான் ஜென்ஸுங்க லேடிஸ்க்கு ஃப்ரீயாக விட்டுட்டீங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை மாதிரி பண்ணுறாங்க. அதுதான் லேடிஸ்க்கு வர்ற கேவலமாக பேசுகிறாங்க. இதே கட்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவர் முதல்ல கொரோனா ஒழிச்சார் பார்த்தியா, அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? நாங்கள்லாம் பிச்சை எடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு வீட்டில் கூட போனாக்கா கூட யாரும் சேர்க்கல, ஒரு என்னான்னு கூட நமக்கு கேட்கல, புரியுதா? ஆனால் முதல்ல அவர் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பாக்கியம். கொரோனா ஒழிச்சார். நமக்கு தளபதி வரணும், ஊர் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும். மகளிருக்கு ஒரு 1000 ரூபாய் தர்றாரு பார்த்தியா, அது ரொம்ப ரொம்ப பெத்த பிள்ளை கூட எங்களுக்கு அவர் ரொம்ப ரொம்ப. டிஎம்கே வந்தால் தாங்க நல்லாயிருக்கும். முன்ன கவர்மெண்ட்டை விட இப்போ கவர்மெண்ட் பரவாயில்ல, மக்களுக்கு போதுமானது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏரியாவில் இதுக்கு முன்னால் ரொம்ப தண்ணி, மழை பெஞ்சால் தண்ணி நின்றோம். இப்போல்லாம் அந்த பிரச்சனை இல்லை, நார்மலாக க்ளீனாக இருக்குது. மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்க, அது போதுங்க. ரெண்டு கட்சியும் மாறி மாறி வர்றாங்க. புதுசாக ஒரு கட்சி வரணும்னு எதிர்பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு. விஜய் கொஞ்சம் நல்லா வந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அதான் மழை பெஞ்சா ரோட்லலாம் தண்ணி நிற்கிது, அப்படியே போக மாட்டுது. கொஞ்சம் மழை பெஞ்சா தண்ணி நிறைய தேங்கிடுது. அந்த பிரச்சனை தான். ட்ரைனேஜ் அடிச்சிக்குது அடிக்கடி, கரண்ட்டு கட் ஆகுது அடிக்கடி. ஏன்னா ஒரே ஆட்சி இருந்ததுன்னா அது நிலையாக நிற்காது. ஊழல் அதிகமாக இருக்குமே தவிர அதில் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பயம் இருக்கணும்னா கண்டிப்பாக மாற்றம் இருக்கணும். அது தாவேக்கா இருந்தாலும் சரி, இவர் ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, அவருடைய கூட்டணி தான் தான் சாதிக்கும். கூட்டணி இல்லாமல் எதுவுமே சாதிக்க முடியாது. ஆனால் டிஎம்கே தவிர்த்து எந்த கட்சி இருந்தாலும் நாங்கள் ஆதரிக்க ரெடி. எப்போலாம் இந்த ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்குது, இந்த பட்டா கிடைக்கல, இந்த வீட்டு வரி தண்ணி வரியெல்லாம் எக்கச்சக்கமாக ஏற்றிட்டாங்க. இதுவே ஒரு மக்களுக்கு ஒரு அதிருப்தி மாதிரி தான். ஸோ மட்டும் ஈபியை தவிர மீது எல்லா விலைவாசி ஏற்றிட்டாங்க. வாட்டர் லைனை 20,000 ரூபாய் மேலே எக்ஸ்ட்ரா ஏற்றிடும். வீட்டு லைன் கொடுக்குறது இலவசன்ற போர்வையில் போட்டு ரொம்ப நாடை குடிச்சவரை ஆக்கிட்டாங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு நலத்திட்டம் செய்கிறாங்க, அது அப்படியே தொடர்ந்து நல்லது தான். யார் வந்தாலும் ஏழைங்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லது தான். இந்த ஆட்சி அந்த ஆட்சின்றது கிடையாது. டிராஃபிக் 2 பஸ்ஸு போனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். அது கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் இது பண்ணால் நல்லாயிருக்கும். இதே ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இலவசமாக எங்களுக்கு பஸ்ஸு கொடுத்துருக்கா, பெண்களுக்கு எவ்வளோ நல்ல உதவிகளை செஞ்சுருக்கிறாரு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. ஏன்னா இந்த ஆட்சின்றது கலைஞர் இருக்கும்போது எப்படி அது எடுத்து வந்தாலும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆட்சியை பற்றி தெரியும். அவங்க அதை நடத்துவாங்க. யார் வந்தாலும் ஒன்றையும் அவங்கவுங்க திருடின்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் நல்லாட்சி அமைய கர்த்தர் உதவி செய்யணும். விஜய் வந்தால் கூட ஓரளவுக்கு என்ன பண்ணுறாருன்னு அவரும் ஒரு வந்தால் தான் தெரியும். இந்த ஏரியாவில் நிறைய பிரச்சனை இருக்குது. மழை வந்தால் வண்டி வாச்சி போக முடியல, ரோடுகள்லாம் சரியா இல்லை, பள்ளமாக இருக்குது. மெயின் ரோடு தான் இப்போ மக்கள் நிறைய பேர் விழுந்து எந்திரிக்கிறாங்க வண்டியில் போகும்போது வரும்போது. சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போதே கீழே விழுவுற, மழை பெய்யும்போது ரோடு எங்கே இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு பள்ளமாக இருக்குது. இப்போத்துக்கு சூரியன் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். அவங்க எல்லாம் நல்லா பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அதால் அந்த கட்சி ஜெயிச்சா நல்லாயிருக்கும்னு பார்க்கணும், அவ்வளோதான். தமிழ்நாடுக்குள்ளே நமக்கு சூரியன் தான் எப்போவுமே. எதுவும் இல்லை, இந்த ஏரியாவில் பஸ் வசதி கொஞ்சம் கம்மி, ஆட்டோ போக்குவரத்தும். ஆனால் இப்போது டெவலப்மெண்ட் ஆகுது ஏரியா, பழசோட இப்போ பெஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். திமுக தான் ஆட்சிக்கு வரும். ஆட்சி சிறப்பாக இருக்குதுல்ல, ஸ்டூடெண்ட்டுக்கு, மகளிருக்கு எல்லாருக்குமே ஆட்சி சிறப்பாக இருக்குல்ல. மாணவிகள் எல்லாருக்கும் இருக்குது. சாலை வசதியெல்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்குல்ல. ஆட்சி மேலே அந்த அலிகேஷனே இல்லைல்ல, மக்கள் பாராட்டும். இப்போ தாய் குளங்கள் ஓட்டெல்லாம் நல்லா கவர் ஆகும். இந்த ஏரியாவில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க, சாலை வசதி நல்லா இருக்குது, இந்த பஸ் போக்குவரத்து நல்லா இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் நல்லா இருக்குது, எல்லாம் சிறப்பாக இருக்குது. விஜய்க்கு தாங்க. அவர் தனிச்சா நின்னோ இல்லை அவருடைய தனிப்பட்ட சுயநலத்துக்காக வரல. அவர் கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 கோடி உள்ளவர். அவர் சாதாரண ஒரு கட்சியிலேருந்து வட்டத்தலைவராகி மற்ற காசுங்களை சம்பாதிக்கிறதுக்காக அவர் வரல. எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டு, சொத்து கத்து எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டு லாஸ்ட்டாக பொதுமக்களுக்கு ஏதாவது செய்யலான்னு வராரு. அப்படி தான் விஜயகாந்த் சாரம் வந்தார். அவர் ஆதரித்தாங்க மக்கள். இடையில் அவர் உடம்பு சரியாதனால போயிட்டார். இப்போ விஜயகாந்த் மாதிரி விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் ஆதரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு டிஎம்கே ஓகே தான், எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ரோடு சரி கிடையாது, அது போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டோம், பெருகிறவங்க சுத்தமாக பெருக மாட்டேன்றாங்க. ஃபுல்லாக போலீஸுன்ட்டு இதுவாகுது. அவர் தான் நிர்வாகத்தை அருமையாக 4 வருஷம் பண்ணார். இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாத்தையும் ஏற்றி விட்டான். 1000 ரூபா கொடுத்த கரண்ட்டு பில் 3000 ரூபா கட்டுறேன். அதை எடப்பாடி வந்தாருன்னா கரெக்டாக பண்ணுறாரு.
இந்த கலாட்டா கொலை எல்லாம் ஊருக்கு ஃபுல்லாக அதான் நடந்துருக்குது. அதெல்லாம் தான் கட்டுக்கோப்பாக இருக்கும். இங்கே நிறையா பிரச்சனை இருக்குது. இந்த கெஞ்சா இது கொலை நடக்குது, நிறைய நடக்குது. இங்கே யார் தடுக்குது? போலீஸு கம்முன்னு வேடிக்கை பார்க்குது. விஜய் தான் வரணும். நான் அதை ஆட்சியை மாறணுன்றேன். ஸ்டாலின் அவர் தொகுதி அகரம் பெரியா நகர் திருகா நகர் அவர் தொகுதி கொட்டூர் அதை போய் பார்த்துக்கிறாரு. நம்ம தொகுதியில் எதனா பார்த்துக்கிறாரா? குழந்தைங்களுக்கு புக்கு கிக்கு எல்லாம் ஒரே நாள் சிறப்பாக செஞ்சார். அதேமாரி சாப்பாட்டுலேருந்து எல்லாம். இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு சொல்ல, எனக்கு பிடிச்சது அதிமுக. சின்ன வயசுலேருந்து அது நான் அதிமுக. மக்களுக்கான பிரச்சனை என்ன இருக்குது? ரோடு வசதி இருக்கணும். இது அந்த குடி ரொம்ப இதாக இருக்குது. அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் மெயின். திராவிட கட்சிகள்ன்றது ரெண்டுமே இருக்கக்கூடாது. விஜய்ன்றது புதுசாக எல்போர்டு மாதிரி அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுக கூட்டணின்றது அதிமுகவில் இப்போ எடப்பாடியும் ஒன்றும் சரியில்லை, திமுக கூட்டணி ஒன்றும் சரி கிடையாது. வேறு ஏதாவது ஒன்று புதுசாக வந்தால் நல்லா, சீமானம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் தமிழருக்காக பேசிக்கிறாரு. சில திட்டங்களை அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது தான் இப்போ அவர் சொன்னதை தான் ஆந்திராவில் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் ஆந்திராலையும் பண்ணுறாங்க. ஏற்கனவே விஜயகாந்த் அதை தான் பண்ணார். ஆனால் இன்றைக்கும் விஜயகாந்த் இருந்திருந்தாருன்னா அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கு. அவர் இல்லை அப்படிங்கிறதுனால சீமானம் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னன்றேன்னா, புதுசாக யாருன்னா வரணுன்றேன். ரெண்டு பேருமே வேஸ்ட்டு. ரெண்டு பேரும் இவர் தவிர சேர்ந்தா அவர் சுட்டி காட்டுறாங்க, அவர் தவிர சேர்ந்தா இவரை சுட்டி காட்டுறாங்க. ரெண்டு பேருமே சரி கிடையாது. அது மொத்தத்தில் புது ஆள் வந்தால் கொஞ்சம் மாற்றங்கள் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். டிஎம்கே தான் வரணும். ஏன்னா இப்போது அது அவங்க எடப்பாடி என்ன அவங்க அப்படி இப்படி இப்போ போகிறதுக்கே இருக்கிறாங்க. இவர் கொஞ்சம் நல்லது பண்ணுறாரு. அதுதான், அதுக்கோசம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஸ்டாலின் தீர்மானிக்கிறாரு, முடிவு எடுக்கிறாரு. ஆனால் பலவீனம் இருக்கான்னு சொன்னால் ஆட்சியினுடைய பலவீனங்கள் எல்லாம் இருக்குது. பட் அது இதை விட ஒரு நல்ல ஆட்சி, ஏற்கனவே எல்லாரும் ஆட்சியில் இருந்தவங்க தானே. நம்ம நல்ல ஆட்சின்னு சொன்னால் விஜய் இருக்கார். விஜய் விஜய்கிட்ட ஒரு பொறுமை இருக்குது, ஒரு நிதானம் இருக்குது. பட் அரசியலுக்கு அது இரண்டும் போதாது. சீமான்ட்ட ரொம்ப கூடுதலாக இருக்குது, இவர்கிட்ட குறைவாக இருக்குது. ஜனங்க இப்போ இவங்க நினைக்கிறாங்க இல்லையா, இந்த பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறது, அந்த மாதிரி பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஜனங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு ஓட்டு போடுற பழக்கம் இருக்குமான்னு தெரியாது. இப்போ ஓட்டுக்காக இதை செய்யவும் முடியாது இல்லையா. உங்களுக்கு ஒரு விஷயம் எம்ஜிஆர் அவர் பாட்டு தான தர்மங்கள் செஞ்சுட்டே இருந்தார். ஆனால் அவருக்கு தெரியவே தெரியாது அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாருன்னு நினச்சி செய்யும். ஆனால் இன்றைக்கு வர நடிகர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி செய்யும்போது அது ஃபெயிலியர் ஆகும். அதே மாதிரி தான் அரசு கூட பெண்களுடைய வாக்கு நமக்கு கிடைக்கும், மாணவர்களுடைய வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இல்லையா. அந்த மாதிரின்னு வரும்போது அந்த செக்மெண்ட் அது உள்ளே போய் பார்த்தா ஜனங்க அது உடஞ்சி தான் இருக்குது, அப்படியே முழுமையாக இல்லை. அவங்க அவங்களுக்கு சில விருப்பங்கள் இருக்குது. இதுக்காக மட்டும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், இதை தாண்டி ஓட்டு போடுவோன்ற மாதிரி சில ஃபேக்டர்ஸ் அதில். இப்போ புதுசாக விஜய் அண்ணன் வர வந்துக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அதனால் ஆனால் செம்ம டப்பாக இருக்கும். திமுக, அதிமுக, பிஜேபி இது ரெண்டு கட்சி தான் கொஞ்சம் ஒயிட்டு. மிச்சம் இருக்கிறதுலாம் அந்த அளவுக்கு உள்ள நோயை விட மாட்டாங்க. இவங்க எல்லாம் செல்வாக்கம் அதிகம் இருக்குது. அதனால் இந்த ரெண்டு கட்சியை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். எல்லாம் மழை வந்தால் தண்ணி நிற்கும், எல்லாம் காவாக கட்டினால தண்ணி போயிடுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.